வணக்கம் மக்களே. ஸோ இந்த வாரம் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பண்ணலான்னு பிக் பண்ணியிருந்தேன். எல்லாமே ஸ்மால் கேப் 100லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை அனலைஸ் பண்ண ஃபுல்லாக 100 ஸ்டாக்ஸ் அனலைஸ் பண்ணதும் தனி வீடியோவாக பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸ் பிக் பண்ணேன் அப்படிங்கிறத மட்டும் குயிக்காக சம்மரைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன். ஸோ குயிக்காக வந்து நிஃப்டி என்ன ஆகும் அப்படின்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, நிஃப்டி ஆல்ரெடி வந்து இங்கே 24,000 ரிவர்சல் எடுத்துருச்சு. ஸோ இந்த கேப் ஃபில்லிங் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதனால கொஞ்சம் 25,000 வரைக்கும் அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து ஹிண்டன்பர்க்னால எவ்வளோ இம்பாக்ட்ஸ் இருக்கும் என்னங்கிறது தெரியல. அப்படி ஒரு வேளை அதனால ட்ராப் ஆகுது அப்படின்னா தென் வி வில் ஹேவ் டு வெயிட். பட் அதர்வைஸ் ஐம் எக்ஸ்பெக்டிங் அன் அப்வர்ட் மூவ்மெண்ட் அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 3 or 4 days. ஸோ அதை வச்சுட்டு என்னென்ன ஸ்டாக்ஸ் நான் பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல செட்டப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுடைய சொன்ன மாதிரி இந்த செட்டப்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் அட்லீஸ்ட் 10% to 20-25% மூவ். இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தென் வி ஹேவ் அ சான்ஸ். அப்பர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நல்ல சேனலில் இருக்குது. இந்த சேனலோட ரெஸ்டன்ஸ் வந்து ஆல் டைம் ஹையாகவும் இருக்கிறதுனால அதுவே நமக்கு ஒரு 10% கொடுக்கும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வி ஹேவ் அட்லீஸ்ட் 16 to 17% சான்சஸ் இன் தட். கேன்ஃபின் ஹோம்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கன்சல்டேஷன் ஜோன்லேருந்து வெளியில் வந்திருக்கு. பட் என்னென்னா மறுபடியும் அந்த ஜோனோட என்ட்ரிக்குள்ளே போயிருக்கு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் மினிமம் இந்த 5% கேப்சர் பண்ணுறதும் பண்ணாத நம்மளோட ரிஸ்க் அப்படேட் தான். பட் இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தென் ஐம் எக்ஸ்பெக்டிங் இட் மைட் கோ அப் அண்டில் திஸ் விச் இஸ் அ 10% மூவ். சென்ட்ரல் பேங்க் நல்ல சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனலோட ரெஸ்டன்ஸ் வரைக்கும் போனாலே நமக்கு 10% இருக்குது. அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தென் வி ஹேவ் லிட்டில் மோர் தேன் தட் 25-27% வரைக்கும் சான்சஸ் இருக்குது. கொச்சின் ஷிப்யார்ட் ஹியர் இதுவும் அதே மாதிரி தான். இந்த சேனலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தென் வி ஹேவ் அப் டு 20% சான்ஸ். ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பிரேக் பண்ணி ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்தது அப்படின்னா நமக்கு ஒரு 15% வரைக்கும் சான்ஸ் இருக்கு. 5 Star Business Finance Limited ஐ திங்க் இட்ஸ் என்ன சேனல். அதோட சேனலோட சப்போர்ட்டில் இருக்கிறதுனால நமக்கு மினிமம் அதோட ரெஸ்டன்ஸ் வரைக்கும் மூவ்மெண்ட் 15% இருக்கு. அதை பிரேக் பண்ணி போச்சு அப்படின்னா தென் வி கேன் சேஸ். ஹட்கோ அதோட சப்போர்ட் லெவலில் இருக்கிறதுனால நமக்கு ஒரு அதோட ஆல் டைம் ஹை லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரீசெண்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் அது கேன் கோ. இந்தியன் எனர்ஜி ஸோ இது வந்து ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ரெக்கவரி இருந்திருக்கு. ஸோ அதோட அடுத்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு 20% இருக்குது. அதுக்கும் மேலே ஆல் டைம் ஹை 40%, விச் மைட் பி லிட்டில் ஃபார் ஃபெச்ட். பட் அட்லீஸ்ட் இந்த இனிஷியல் டார்கெட்டை ஹிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. இந்தியா மார்ட் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரிக்கியான செட்டப். இது 2 பேட்டர்ன் நமக்கு இருக்குது. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன், அதுக்கு மேலே ஒரு சேனல் பேட்டர்ன். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பிரேக் பண்ணுது. இந்த பிரேக் க்ளீனாக இருந்தது அப்படின்னா தென் நம்ம இந்த சேனலோட 10% டார்கெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. இர்கான் இன்டர்நேஷ்னல் வந்து அதே மாதிரி சப்போர்ட்டில் இருக்குது, சேனலோட சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ இட் கேன் கோ அப் அன்டில் இட்ஸ் ஆல் டைம் ஹை விச் இட் செல்ஃப் இஸ் 25%. அதுக்கும் மேலே போச்சு அப்படின்னா தென் ஜஸ்ட் லக்கி. பட் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப தூரமாகவும் இல்லை. ஏன்னா ஜூலையில் தான் வந்து அதோட ரெஸ்டன்ஸ்லேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ ஒரு 2-3 வீக்ஸ் டைமில் வந்து வி மைட் பி ஏபிள் டு மேக் திஸ் ஒன். ஜேபிஎம் ஆட்டோ வந்து நமக்கு சப்போர்ட் லெவலில் இருக்குது. பட் அதோட ட்ரையாங்கிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து 8%லேயே இருக்குது. ஸோ இட் கேன் ரிவர்ஸ் ஹியர். அது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தென் வி ஹேவ் ஆல்மோஸ்ட் 30% சான்ஸ். பட் அதுக்கு நடுவில் இன்னும் 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். எம்ஆர்பிஎல் சேனலோட சப்போர்ட் லெவலில் இருக்குது. சேனல் வரைக்குமே நமக்கு ஒரு 15%. சேனலுக்கு பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா 40% வரைக்கும் நமக்கு சான்சஸ் இருக்குது. நவீன் ஃப்ளோரின் அப்படிங்கிறது வந்து அப்வர்ட் சேனலில் இருக்குது. ஸோ மோர் ப்ராபபிலிட்டி. அதே மாதிரி இது கரண்ட் லெவலில் இருந்து அதோட ரீசெண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கோ இல்லை சேனல் ரெசிஸ்டன்ஸ்க்கோ போகிறதுக்கு நமக்கு ஒரு 10% வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அந்த 10% அப்படிங்கிறது +or-2 இருக்கலாம். என்சிசி லிமிடெட் வந்து இப்போ தான் வந்து அதோட ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிவிட்டு ரிவர்சல் எடுத்திருக்கு. ஸோ இது வந்து 10% மூவ் அதோட ஆல் டைம் ஹைக்கு. பட் அதோட லாங் டேர்ம் சேனல் பேட்டர்னில் பார்த்தோம் அப்படின்னா அதோட ரெசிஸ்டன்ஸ்க்கு நமக்கு இன்னொரு 5 to 10% கிடைக்கலாம்.
நாராயண ஹிருதல்லயா அப்படிங்கிறது ஒரு நல்ல ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. அது ட்ரையாங்கிளோட சப்போர்ட் லெவலில் இருக்குது. ஸோ அதோட ட்ரையாங்கிளோட ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன மூவ் தான். பட் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தென் வி ஹேவ் 15% மூவ். அதை வந்து நம்ம டார்கெட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரேமண்ட் லிமிடெட் அப்படிங்கிறதும் பார்த்தோம்னா நமக்கு ஒரு நல்ல அப் மூவில் இருக்குது. ரீசெண்டாக அதோட 200 டிஎம்ஐவை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அதோட ஆல் டைம் ஹைலக்கே வந்து நமக்கு ஒரு 20% வரைக்கும் சான்ஸ் இருக்குது. அதை நம்ம சேஸ் பண்ணலாம். ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. பட் இங்கேருந்து பார்த்தோன்னா நம்மளோட இனிஷியல் டார்கெட் ஒரு கண்டிப்பாக இது வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டராக நம்ம ட்ரீட் பண்ணலாம். இது வந்து இந்த நெக் லெவலில் பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு அப்படின்னா தென் அவ்வளோதான். பட் சப்போஸ் இது ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா தென் வி ஹேவ் அ சான்ஸ். லாஸ்ட் வந்து ரைட்ஸ் லிமிடெட். இதுவும் வந்து ஒரு சார்ட் ஆஃப் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் இது. அதோட சப்போர்ட் லெவலில் இருக்கிறதுனால தென் வி ஹேவ் அ சான்ஸ் ஃபார் அ ட்ரேட். ஒரு 10% அதோட ரெசிஸ்டன்ஸ்க்கு, அதோட ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா தென் வி ஹேவ் 15% சான்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து என்னோட டெக்னிக்கல் பேட்டர்ன் அண்ட் சார்ட்ஸை வச்சு நான் பண்ணது. இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஒரு ஹோல் லென்த் வீடியோவாக நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அதை போய் பாருங்கள். இதில் நான் சொன்னது எல்லாமே வந்து இட்ஸ் சப்ஜெக்ட் டு ரிஸ்க் தான். இது எப்படி வேணால் மூவ் ஆகலாம். இப்போ ரொம்ப ரீசெண்ட் அன்சர்டனிட்டியாக வந்து ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட் அகெயின்ஸ்ட் செபி அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கு. அது வந்து எப்படி ப்ளே அவுட் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அது சப்போஸ் நெகட்டிவாக இம்பாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா தென் ஆல் ஆஃப் திஸ் மைட் கோ டு அ டாஸ். எய்தர் வே இதோட ரிஸ்க்கை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள். கரெக்டான என்ட்ரி எடுங்க. இப்போ நான் சொல்லிக்கிறது எதுவுமே வந்து என்ட்ரி பாயிண்ட் கிடையாது. இட் ஆல்வேஸ் ஹேஷ். இது நாளைக்கு வந்து எப்படி கேண்டில் ஃபார்ம் ஆகுது, நாளைக்கே அப்படின்னா நாளைக்கே ஆகணும்னு இல்லை. சிலது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம், இல்லை ஒரு வாரம் ஆகலாம். என்ட்ரி பாயிண்ட் வராமையே கூட போகலாம். ஸோ அந்த என்ட்ரியிலிருந்து ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் இட் வில் ஒர்க். ஸோ அதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்விங்கை பற்றி ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் அதுக்கும் வந்து ஒரு வீடியோ, ஒரு ஃபுல் பிளேலிஸ்ட் நான் பண்ணேன். இதில் நான் யூஸ் பண்ணிக்கிறது இப்போ நான் பார்த்தோன்னா நான் வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சேனல் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன், லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பேட்டர்ன் தான் நான் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி நான் ஒரு ஃபுல் சீரீஸ் ஆஃப் வீடியோ பண்ணேன். மேபி இட் மைட் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஹவு டு டூ திஸ். ஓகே, I'll anyway follow this up with another video. இது எப்படி இது ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா தான் நம்ம பேட்டர்ன் ஒர்க் ஆகுது இல்லைங்கிறது தெரியும். ஸோ I'll probably do another video maybe next week or after that. Until then, take care. Bye.